நோன்பு பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் எத்தனை நோன்பா இருக்கும்? 29 நோன்பா இருக்கும். அதாவது 30 நோன்பா என்ன செய்யும்? அது இருக்கும். அவர் 30 நாள் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் 30 நோன்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு ஆள் இருக்கிறாரு இந்தியாவில் வந்து 28 நோன்பு பிடிச்சிட்டு எங்க போறாரு? சவுதிக்கு போறாரு. அதாவது 29 நோன்பு பிடிச்சி சவுதிக்கு போறாரு. 28 வச்சுக்கிடுங்களேன். இந்தியாவில் 28 நோன்பு பிடிச்சிட்டு சவுதிக்கு போறான்னு வச்சுக்கிடுங்க. அங்க எத்தனை நோன்பு? ஒரு நாள் முந்தி பிழை பார்த்திருந்தா அங்க எத்தனை நோன்பு இருக்கும்? 29 நோன்பு அங்க செய்யும் இருக்கும். அப்ப இவரு அங்க 29 நோன்பு பிழை பார்த்துனா வச்சுக்கிடுங்க. இவருக்கு எத்தனை நோன்பு தான் கிடைக்கும்? 28 நோன்பு தான் கிடைக்கும். இதுக்கு என்ன சட்டம் கேட்கிறான்? இது அல்லாஹ் நமக்கு தெளிவா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன அல்லாஹ் சொல்றான்? ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் என்ன செய்யட்டும்? நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் சொல்லி காட்டாங்க. பிற பார்த்தா என்ன செஞ்சிருங்க? நோன்பை விட்டுருங்க, பெண்ணா கொண்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு ஆளு சவுதியில 30 நோன்பு வச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தான்னு வச்சுக்கிடுங்க. அவர் 30 நோன்பு பிடிச்சாச்சு. இந்தியாவுக்கு நோன்பு பிடிக்கணுமா? பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு மாதம் எந்த எத்தனை நாள் தான்? 30 நாள் தான். நபிகள் சொல்லிட்டாங்க. 29 எத்தனை? 30. அப்ப அவர் இந்தியாவுக்கு வந்து வரும்போது அவர் சவுதியில் முந்தைய மாதத்தை அடைந்து விட்டதால் 30 நோன்பு பிடிச்சாச்சுன்னா அவர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் எப்போ மாதத்தை அடைகிறார்களோ அப்போ அவர் என்ன செய்யணும்? பெருநா வந்து கொண்டாடுகிறேன். இந்தியாவில் வரும்போது அவங்க வந்து செவ்வாய் மாசத்தை அடையல. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பமன் ஷஹீதமின்கும் ஷஹ்ர், மாதத்தை அடையும் போது நோன்பு வைங்கிறான். நபிகள் நாயகம் மாதத்தை அடையும் என்ன செய்யுங்க? பெருநா கொண்டாடுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுற சட்டப்படி அவங்க மாதத்தை அங்க முடிச்சுட்டு அது முந்தி பார்த்த இடத்துல அடிப்படை நோன்பு வைத்து விட்டு இந்தியாவுக்கு வரும்போது அவங்க 30 நாள் முடிஞ்சு எடுத்துட்டுனா அவங்க நோன்பு வைக்கிற அவசியம் இல்லை. அவங்க இங்க எப்போ மாதத்தை அடைகிறார்களோ அப்போ அவங்க என்ன செஞ்சுக்கணும்? பெருநா கொண்டாடிக்கணும். இப்ப இதே சட்டம் உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு ஆள் இருக்கிறாரு இந்தியாவில் சகர் வைத்து விட்டு சவுதிக்கு போறாரு. இந்தியா சகர் சவுதிக்கு போனா அவர் எப்போ நோன்பு திறக்கணும்? சவுதியில எப்போ சூரியன் மறையுதோ அப்போ என்ன செய்யணும்? நோன்பு திறக்கணும். சவுதிக்கு போகும்போது எந்த நாள் சட்டத்துக்கு வந்துருவாரு? சவுதியோட சட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு? வந்துருவாரு. சவுதியில என்ன செய்யறாரு? இந்தியாவுக்கு எந்த நாள் சட்டத்துக்கு வந்துருவாரு? இந்தியாவுக்கு வரும்போது 2.5 மணி நேரம் முந்திரும். அப்ப இந்தியா சட்டத்தில் என்ன செய்யணும்? அவரு நோம்பு திறந்துடும். இந்தியாவில இருந்து ஒரு ஆள் பிளைட் ஏறி சவுதிக்கு போறாரு. அவர் நுகர் எப்ப சொல்லணும்? அங்க எப்ப சூரியன் சைடு அப்பதான் என்ன செய்யணும்? நுகர் சொல்லணும். அப்ப மார்க்க சட்ட தொழுகையா இருந்தாலும் சரி, நோம்பா இருந்தாலும் சரி, நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க உள்ள சகல மக்கள் செய்யும் சட்டமாகும். அப்புறம் 30 நோம்பு முடிஞ்சுன்னு சொன்னா நாம போகக்கூடிய நாட்டுக்கு மாதத்தை பிந்தி இருக்கிறாங்க. அப்ப அவங்க அதையும் கூட நம்ம செய்யணும். அந்த நாட்டு சட்டப்படி நம்ம நோம்பு திறந்துக்கணும். முந்திட்டும் வச்சுக்கிறீங்க, அந்த நாடு சட்டப்படி நம்ம செஞ்சுக்கணும், பெருநா கொண்டாடிக்கணும். நாம எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த நாட்டு மக்கள் மாதத்தை எப்பொழுது அடைகிறார்களோ அதன் அடிப்படையில் செய்யணும். இப்போ 28 நோம்பு வருதுன்னு வச்சுக்கிறீங்க. அவர் போகக்கூடிய நாட்டில் வந்து பெருநா கொண்டாடிட்டாங்க, 28 நோம்பு தான் வருது. இப்போ என்ன செஞ்சுக்கணும்? ஒரு நோம்பு அவர் கலா செஞ்சுக்கணும். இதுதான் குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கிட்டு வார்த்தை அல்லாஹ் சொன்னதுனால நாம முந்தி அடையும் பொழுது அந்த நாட்டு சட்டப்படி நடந்துக்கணும். பிந்தி அடையக்கூடிய நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு சட்டப்படி நடந்துக்கணும். ஒரு நோம்பு நம்ம மிஸ் ஆகணும், நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அதை கலா செய்து கொள்ள குர்ஆன் அடிப்படையில நாம சொல்லக்கூடிய தீர்வு. என்னுடைய கேள்வி கேட்பதற்கு ஒன்றாக ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். திருமணி குர்ஆனில் அல்லாஹ் நீங்கள் அழகான முறையில் தத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க எப்ப நிகழ்ச்சிக்கு எப்போ வந்தீங்க? என் தம்பிக்கு வந்தாரு, என்னுடைய கடை தொழில் இருக்குது, அவர் வந்து சேர்றதுனால அவர் வந்து அது ஒரு மிஸ்டேக். ஏன்னா ஒரு சில நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து பல கருத்துக்களை ஆதாரங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அது வந்து குர்ஆனை கட்டுப்படணும், இல்லை நீங்களும் கட்டுப்படணும், நானும் கட்டுப்படணும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து சில அடிப்படையான விஷயங்களை தெளிவுபடுத்தி கேள்விப்பட நிகழ்ச்சி வைக்கிறோம். அதையும் உங்கள் கவனத்திற்கு சொல்லிக் கொள்ளும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திருமணி குர்ஆனில் அல்லாஹ் அழகான முறையில் தத்துவம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் இந்த வாத பரிமாறங்கள் நடத்தும் போது ஒருமையை பேச ஆரம்பித்து வருகிறார்கள்.
தங்களுடைய பேச்சில் கூட நீ வா போய் சொல்லுவது இதை கூட தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கு. ஒன்று. இரண்டாவது ஒரு பணிவான வேண்டுகோள், நம்முடைய கருத்தை சொல்லி முடிப்பதற்குள் இடையில் தடுக்காமல் இருப்பது ஒரு நல்லதாக அமையும் நினைக்கிறேன். அதாவது தடுக்காம இருக்கிறது இல்ல, நீங்க டயத்தை ஃபுல்லா எடுத்துன்னு வச்சுக்க, மத்தாலும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது. கேட்கிற கேள்வியே சுருக்கமா கேட்டுருங்க, ஓரளவுக்கு சுருக்கமா சொல்லுங்க. அதனால இதுக்கு கொஞ்சம் பணிவான வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் அதெல்லாம் இருக்கிறது. ஏறத்தாழ 50,000 மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதி 32 பள்ளிவாய்கள் இருக்கின்றன. இந்த ஊரை பொறுத்தவரையிலும் ஆண்டாண்டு ஊர் நான் காண்பித்த ஒரு நிகழ்ச்சி, திருநாள் முடிந்த பிறகு ஊர் திருநாள் எங்கள் ஊரில் நடக்கின்ற ஆளுநர் சேர்ந்து முடிவு செய்யக்கூடிய திருநாள் முடிந்து அந்த இரவு அன்னைக்கு மகிழ்வுடைய நேரத்தில் பிறையை பார்த்தால் அது 3ஆம் பிறையாக இருக்கும். இது நான் மட்டுமல்ல, பிற சமுதாயம் சேர்ந்த ஒரு இந்துவையோ ஒரு திருத்துறையோ கொண்டு வைத்து 8ஆவது பிறை என்று சொன்னால் 3ஆவது பிறை என்று சொல்வார்கள். விளக்கப்பட்ட 5 நாட்கள், தடை நோன்பு நோக்குவதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் 5 நாட்கள், 2 ஈடு திருநாட்கள். இந்த அச்சி பெருநாள் துர்கை மாதத்துடைய 10, 11, 12 நாட்கள், இந்த 5 நாட்கள் நோன்பு வைப்பது நமக்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் இது தொடர்ச்சியாக அல்லாமட்டத்தை பொறுத்தவரை இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தடுக்கப்பட்ட அறமான நாளை நோன்பு வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவு நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் என்னுடைய தாயினுடைய தந்தையுடைய அப்பா அச்சிக்கு சென்று வந்தார்கள். ஏறத்தாழ 5 மாதம் கழித்துதான் 6 மாதம் கழித்து ஊருக்கு செல்கிறார்கள். காரணம் அவ்வளவு ஏற்பாடுகளோடு அந்த நேரத்தில் ஒட்டத்தில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களோடு சென்ற ஒரு தாய்மார், ஏதாவது மனைவி யாராவது இருப்பார்கள் அல்லது அவருடைய சகோதரி யாராவது விட்டார், அங்கே எந்த இடத்தில் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் சரியான தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தால் இறந்து போன அவர்களுக்கு ஊருக்கு தெரிவிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் இங்கே திரும்பி 6 மாதம் கழித்து திரும்பி வந்த பொழுதுதான், ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். திரும்பி வந்த பிறகுதான் இங்கே அவர்களுடைய மனைவி ஆரம்பிப்பார். கணவன் அங்கே இருந்து வருகிறார், மனைவி இங்கே இட்ட ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஏறத்தாழ 6 மாதங்கள் கழித்து இட்ட ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நாம் அடித்து செல்கிறோம் என்று சொன்னால் 5 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு சென்று வருகிறார்கள், அங்கே கவாபுக்கு வருகிறார்கள். இந்த அளவுக்கு காலம் சுருக்கி இருக்கிறது. இந்தியாவுடைய வெளிவாசலால் மனிதன் அவ்வளவு நெருக்கமான உயர்வான அனுபவங்களை பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சுனாமி நடக்கிறது, புயல் சேதம் நடக்கின்றன. இவர்களை முன்னெச்சரிக்கையாக சொல்லி விவரம் ஏற்றுக்கொள்கிறோம். கேள்விக்கு வந்துருங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இத்தாக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது பிறைக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு கேக்குறீங்க, அதானே? உங்க கேள்வி எனக்கு விளங்கிடுச்சு. நிறைய விஞ்ஞான சாதனங்களை நம்ம புத்தி பேசினார்கள். நான் அதை ஒப்பு போட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அடிப்படை சவுண்ட் அடிப்படைதான். அதனால் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த ஊரில் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்ற காரணத்தால் இதற்கெல்லாம் காரணம் என்பது ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில் மக்களை தெரியாத ஒரு முடிவெடுக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலும் கால்நடையா வெடித்தவர்களா ஒழிந்த ஒட்டகத்தின் மீதும் அவர்கள் அச்சிட்டுள்ளார்கள், அந்த திருமலை போவான்னு சொல்கிறார். இப்பொழுது அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி பிளேட்ல ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஏன் பிறையை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க. இப்படியெல்லாம் நவீன விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. கால்நடை மூலமாக போறதெல்லாம் இல்லை, அப்படி பிளேட்ல தான் போறோம். ஒரே நேரத்தில் தொழுகையை தொழுவதில்லையே என்று ஒரு கேள்வி வருகிறது. மலைமொழி தொழில் அங்கே தொழிலாளர்கள் சொல்கிறீர்களா? உங்களுடைய நேரம் கொண்டுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை போலத்தான் எப்போது ரமதானை நீங்கள் அறிந்து கொள்கிறோம், அந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஜும்மா என்பது 24 மணி நேரத்தில் உலகத்தினுடைய அனைத்து பாகங்களையும் ஜும்மா முடிந்து கொள்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த உலகம் சுற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 24 மணி நேரத்தில் 24 48 மணி நேரம் 48 ஒரு நாள் 48 48 மணி நேரம் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் இல்ல. உலகம் ஃபுல்லா ஒரு நாள் முடியறதுக்கு 48 மணி நேரம்.
24 மணி நேரத்தில் முடியாது, 48 மணி நேரம். அது ஒரு முடிவு ஒரு நாளைக்கு நீங்க 2 நாளைக்கு சொல்லுவீங்க. இல்ல நான் சொல்லல, சயின்ஸ் அதுதான். கௌபாவை அழைக்கவர்கள் யாரை பண்ணீங்க நீங்கள் கவனிக்கவில்லை என்று அல்லா கேட்கிறான். அவரா அலந்தர கையும் சாதனப்பட்டு இது எப்ப சொல்லப்படுகிறது? இந்த வசனம் இறக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் இறக்கப்படுகிறது. பார்க்கவில்லையா, சிந்திக்கவில்லையா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பார்க்கல, கண்ணால பார்க்கல, பார்க்கவில்லையா என்று பொருள் பார்க்கவில்லையா, சிந்திக்கவில்லையா, அதை நோக்கவில்லையா, அது ஆன்மீகம் இல்லையா, இவ்வளவு கருத்தில் அதை சுற்றி இருக்கிறது. எனவே பிறை என்பதை இத்தகைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் என்ற வெளியே காலப்போக்கு காலம் எவ்வளவு மாறிக்கொண்டிருக்கிறதோ, நிறைய விஞ்ஞானத்தில் மாறிக்கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் இறை மட்டும் பார்த்தால்தான், கண்ணால் பார்த்தால்தான் முடிவெடுப்பதற்கு ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்கிறது என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே விளக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மரியாதைக்குரிய சகோதரர் அவங்க வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு அதை நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்க வந்து ஆரம்பத்திலே வந்தீங்களா? இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஆரம்பத்திலே இருந்து வந்த மக்களுக்கு தெளிவான பதில் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட், இந்த ஊர்ல வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு கூட தெரியும், நீங்க பார்க்கக்கூடிய முதல் பிறை எத்தனாவது பிறை, 3வது பிறை அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வாதம் கிடையாது. முஸ்லிம் அல்லாதவங்க சொல்றாங்க, முஸ்லிம் சொல்றாங்க. உதாரணமா நாம வந்து குர்ஆன் அடிப்படையில சூனியம் என்பது குர்ஆனுக்கு எதிரான சொல்லும் போது நம்ம என்ன வாதம் வச்சாங்க தெரியுமா? தாரு தௌஹீது, காஃபிர்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நீங்க மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தாரு தௌஹீத் அமைப்பினர் என்ன கேட்டாங்க? காஃபிர்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நீங்க மறுக்கிறீங்க. எதுக்கு சுட்டி காட்டுனா, அந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வி நம்ம காஃபிர்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லல, இஸ்லாமிய மார்க்கம் காஃபிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம். அதுக்கு நம்ம காஃபிர்களுக்கு பதில் சொல்ல முடியாது மறுக்கல. அவனுக்கு எங்க பதில் இருக்கும்? குர்ஆன்ல பதில் இருக்கும். ஆனா இந்த கேள்வி நீங்க கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அந்த கேள்வி எங்க பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்க? காஃபிர் நம்புறானா இல்லையாலாம் பார்க்க கூடாது, குர்ஆன்ல இருந்தா நம்பணும் அப்படி சொல்லக்கூடிய நீங்க வந்து காஃபிர் 3வது பிறை சொல்லுவான், இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அதாவது ஒரு பேச்சு போங்கல வரும்போது கொஞ்சம் ஆலோசனமா இருக்கும், அது தப்பா எடுத்துக்காது. நான் நீ சொல்லி ஒருமையில பேசுறேன், நீனா ஒரு குறிப்பிட்ட சகோதரத்துக்கு நீ நான் பேசினது என்னது, அது ஒருமை. நீ சொல்லணும் என்ன சொல்ல, ஒரு கருத்தை சொன்ன, ஒரு கருத்துல உள்ள மக்களை பார்த்து நீங்கிற, ஒரு குறிப்பிட்ட மனிதரை பார்த்து நீ சொன்னாலும் என்னது அது தவறாக வரும். அது போன்று விவாத களங்கள்ல வந்து எதிர் தரப்பினர் வார்த்தைகளை சூடா பயன்படுத்தும் போது நாம சூடா பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுமே தவிர, அது அல்லாம கருத்துக்கள் ஆக்ரோஷமாக செய்வோம், எடுத்து வைப்போம். அதே நாம இங்க பதிவு செஞ்சுக்கிறோம். இப்ப சகோதரர்கள் சொல்றாங்க, பிறை வந்து நாம 1வது பிறை சொல்றோமா இல்லையா, அது பெரிதா தெரியுது, இதை காஃபிர் கூட என்ன செய்யலாம் 3வது பிறை சொல்லுவான் அப்படிங்கிற சொல்லுங்க. இதுக்கு நம்ம ஆரம்பத்தில் நிறைய ஹதீஸ் என்ன செஞ்சோம், எடுத்து வச்சோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு லி ருயத்திஹி, பிறையை கண்ணால் பார்த்து நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய ஒரே ஆரம்பத்தில் சொன்னேன், ருயத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொன்னேன், கண்ணால பார்க்கிறது தான் அந்த அர்த்தம். உலகத்துல எந்த டிக்ஷனரி நீங்க போட்டி பார்த்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம், கண்ணால பார்க்கிறது. இப்ராஹிம் நபி சூரியனை பார்த்தார், அப்படி எப்படி பார்த்தார், எத்தனை ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன அர்த்தம், கண்ணால பார்க்கிறது. இப்ராஹிம் நபி சந்திரனை பார்த்தார், குர்ஆன்ல வருது, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி என்ன அர்த்தம், கண்ணால பார்க்கிறது. இப்ராஹிம் நபி வந்து நட்சத்திரத்தை பார்த்தார், ஒரு ஆப்ஜெக்ட். பார்த்தல் என்பதற்கு ருயத் என்ற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அது என்ன அர்த்தம் மட்டும்தான், கண்ணால பார்க்கறது அர்த்தம் மட்டும்தான். உலகத்துல எந்த டிக்ஷனரி நீங்க போய் புரட்டி பார்த்தாலும் ருயத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தத்தை தவிர வேற அர்த்தம் செய்யாது, கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலம்தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையா, அந்த சூழல் அல்லாஹ் சொல்றான். என்ன வார்த்தை, பார்க்கவில்லையா
அப்படிங்கிற வாசகம் வருது. அப்ப ரசூல்லா பிறக்கிறது முன்னாடி நடந்த சம்பவத்தை ரசூல்லா பிறந்தபோது அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். நான் இந்த உரையில் ஆரம்பத்திலே சொன்ன 2 ஆப்ஜெக்ட் வரும்போது அது கண்ணால் பார்த்துங்க அர்த்தம் வரும், சிந்தித்துங்க அர்த்தம் என்ன செய்யும் வரும். இங்க எத்தனை ஆப்ஜெக்ட் வருது? 2 ஆப்ஜெக்ட். யானை படையை பார்க்கவில்லையான்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கண்ணால பார்க்கிறது. யானை படையை பார்க்கிறது ஒன்று, எப்படி அழித்தான் என்று பார்க்கறதுனா ஆப்ஜெக்ட் 2வது ஆப்ஜெக்ட். இது உலகத்தில் உள்ள நாம ஏகத்துவத்தில் கட்டையா எழுதி இந்த கேள்வி அபூபக்கர்லாட்ட கேட்கப்படுது. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுது? அபூபக்கர்லாட்ட கேட்கப்படுது. கேட்கப்படும் போது நல்லவன் என்று சொன்னால் நாம காட்டிய அந்த இலக்கண சட்டம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்படி இலக்கண சட்டத்தில் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் சிந்தித்திலிருந்து அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னா அவர் யாரு? நியாயமான மனிதர். அவர் ஒரு மார்க்கத்தை கரெக்டா அணுகிறார். இந்த கேள்வியை ஈரோடு சலீம் என்ற சகோதரர் தௌஹீத் ஜமாத் இப்படிலாம் இலக்கண சட்டம் சொல்றாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா எதான் குறிக்கும்? கண்ணால பார்க்காத குறிக்கும். 2 ஆப்ஜெக்ட் வந்தா எந்த அர்த்தம் வரும்? அதுக்கு சிந்தித்திலிருந்து அர்த்தம் வரும். நீங்கள் சொல்லக்கூடியதையும் அபூபக்கர் என்ன செய்வாரு? 2 ஆப்ஜெக்ட் வரக்கூடிய இடமா எடுத்து காட்டுவார். அலம் தர கைஃப ஃபாதர் அபுக்கு பி அஸ்வாபில் ஃபீல், அலம் தர கைஃப ஃபாதர் அபுக்கு பி ஆத், ஆறு சமுதாயத்தை இறைவன் எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையா? ஆறு சமுதாயத்தை பார்க்கிறது ஒண்ணு, எப்படி ஆக்கினான் பார்க்கிறது 2. 2 ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட் வரக்கூடிய இடங்களையா எடுத்து பாத்தீங்களா? இங்க சிந்தி கண்ணால பார்க்கிற அர்த்தம் வருமா? 2 ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம் தான் வரும்? சிந்தித்தது அர்த்தம் வரும். 2 ஆப்ஜெக்ட் வரும்போது சிந்தித்தது அர்த்தம் வரும், கண்ணால பார்க்கிற அர்த்தம் வரும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம் தான்? கண்ணால பார்க்கிறது தான் அர்த்தம். ரசூல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சூமூனி ருயத்தி, ருயத் என்று சொன்னால் கண்ணால பார்க்கிறது தான் அர்த்தம், அர்த்தம் கிடையாது. அப்ப ரசூலா தெளிவா சொன்ன பிறகு பிறையை கண்ணால் பார்த்து நோன்பு வையுங்கள், கண்ணால் உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால், மேகமூட்டம் எப்படி பார்த்தா பிறைய மறைக்கும்? கணக்கீடு பண்றவங்களுக்கு மறைக்குமா? கணக்கீடு பண்றதுக்கு என்ன செய்யாது? மேகமூட்டம் மறைக்காது. உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மறைக்குமா? மறைக்காது. எப்படி பார்க்கறவங்க மறைக்கும்? பிறைய கண்ணால பார்க்கிறவங்களுக்கு தான் மேகமூட்டம் என்ன செய்யும்? மறைக்கும். இதை நான் ஆரம்பத்தை உங்களுக்கு என்ன செஞ்சேன் சொல்லி காட்டு. அப்ப இவ்வளவு ஹதீஸ்கள் கண்ணால தான் பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்ன பிறகு அதுக்கு சிந்திச்ச அர்த்தம் இருக்கு, சம்பந்தமில்லாத ஆயத்தை கொண்டு வந்து காட்டுவது அது தவறு. அடுத்து நான் உங்க இன்னொரு சட்டத்தை தெளிவுபடுத்துறேன். சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையினர் ஒரு உம்ராக்கு போறாங்க. உம்ராக்கு போய் எதை பாக்குறாங்க? பிறைய பாக்குறாங்க. பிறை பெருசா தெரியுது. இப்ப அவங்க சொன்னாங்களா இல்லையா? யார்கிட்ட போய் கேளுங்க, முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அது 3வது பிறை. இது மட்டும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடுற தட்டுல பால் தட்டு மாதிரி இருக்குன்னா கேள்வி பண்ணிருக்காங்க. தௌஹீத் ஜமாத்து நாம 1வது பிறை சொல்றோமா இல்லையா? அது சாப்பிடுற தட்டுல பாதியா உடனே எவ்வளவு பெருசா இருக்கும்? அவ்வளவு பெருசா இருக்குமா? 8வது பிறை அப்படி இருக்கும். இப்பெல்லாம் கேள்வி பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். 30வது ராத்திரி பிறை பார்க்கணும். அது நிறைய ஆதாரம் சொல்லி இருக்கேன். நீங்க சகோதரருக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சீடியை உங்களுக்கு ஏற்றி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிறைய ஆதாரம். பிறை 8வது ராத்திரி பார்க்கணும். 30வது இரவு என்ன செய்ய வேண்டும்? பிறை பார்க்க வேண்டும். நாளுடைய ஆரம்பம் மக்ரிப் தான். ஃபஜ்ர் என்பது வழிகேடு. இதெல்லாம் விலைக்கு நிறைய ஆதாரங்களுக்காக சொல்லி இருக்கிறேன். அப்ப 30வது ராத்திரி பிறையை பார்க்கிறாங்க. அது ஒரு குரூப் என்ன 2வது பிறைங்குது, ஒரு குரூப் என்ன சொல்லுது 3வது பிறைங்குது. இந்த பிரச்சனை இப்னு அப்பாஸ் போகுது. இப்னு அப்பாஸ் போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி அவர் தீர்ப்பு சொல்றாரு. இன்னல்லாஹ மத்தஹூல் ருயா, நீங்கள் பிறையை கண்ணால் பார்ப்பதற்காக அல்லாஹ் பெரிதாக காட்டுகிறான். யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொன்ன பிறகு வமா கானதி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அயகுன லஹுல் கைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதுல சுய விருப்பம் கொள்வதற்கு யாருக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்ப ரசூலா சொல்றாங்க, நீங்க கண்ணால் பார்ப்பதற்காக அல்லாஹ் பெரிதாக காட்டுகிறான். பெருசா காட்டுறவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஃபவ்வலி லைலத்தின் ராயத்துமு,
நீங்கள் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை. அப்ப 30ஆம் ராத்திரி பிறை தெரிஞ்சா அது 1வது பிறை. அது பெருசா தெரியுதா சின்னதா தெரியுதா அதை நாம பார்க்க கூட யார் சொல்லிட்டா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நான் அது பெருசா சொன்னா பாப்பான்னு சொன்னோம்னா அது நமக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தகுதியான ஒரு பண்பு கிடையாது. அது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யஸலூனக அனில் அஹில்லா, நபியே பிறையை பற்றி உங்களை கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், பிறைகள் தான் மக்களுக்கு காலம் காட்டி என்று சொல்லுங்கள். மக்களுக்கு எது காலம் காட்டணும்? பிறைகள் காலம் காட்டணும். பிறை எப்படி காலம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த ஆயத்தை சொல்லிட்டு மக்களே இன்னல்லாஹ ஜாஅல அஹில்லத மவாகீத்து லின்னாஸ், அல்லாஹ் பிறையை மக்களுக்கு காலம் காட்டியான செய்து விட்டான், ஆக்கி விட்டான். எனவே சூமு லிருயதிஹி, அந்த பிறையை கண்ணால் பார்த்து நோன்பு வையுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல காலம் காட்டி சொல்றான். எப்படி நாம கணக்கு போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ எப்படி தெரியாம காலத்தை தீர்மானிக்கணும்? கண்ணால பார்த்து நோன்பு பார்த்து தெரிஞ்சா நீ பெருநா கொண்டாரு. 30ஆம் ராத்திரி பார்க்கும்போது உனக்கு பிற தெரியலையா, நீ 30ஆ பூர்த்தி பண்ணு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்தை சொல்லி காட்டி கண்ணாலதான் பிறைய பார்க்கணும் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது ஹாத்திம் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூதாவுல பதிவு செய்யப்பட்டு நம்ம எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஒப்பந்தம் எடுத்தாங்க சஹாபாக்கள்கிட்ட. என்ன ஒப்பந்தம் எடுத்தாங்க? அகீத இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்நன்சுக லிர்ருயா, பிறையை கண்ணால் பார்த்துதான் வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று செய்தார்கள். என்கிற ஒப்பந்தம் எடுத்தார்கள். தொழுகைக்கு எப்படி ஒரு அவசியமோ அது மாதிரி மாதத்தை தீர்மானிப்பதற்கு பிறை எப்படி பார்க்கணும்? கண்ணால பார்க்கணும். உத்தரவு ரசூலுல்லாஹி உத்தரவு. உலகம் மாறும், மார்க்கம் மாறாது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒட்டகத்துல போனாங்க, அது உலகம். ரசூலுல்லாஹ் மார்க்கமா சொல்லல. இன்னைக்கு நம்ம பிளைட்ல போறோம், அது உலகம். ரசூலுல்லாஹ் மார்க்கமா சொல்லல. காபா ரசூலுல்லாஹ் காலா தவாஃப் செஞ்சாங்களா இல்லையா, அது வணக்கம். ரசூலுல்லாஹ் காலத்துல காலா சுத்துனாங்க. இன்னைக்கு நாங்க பறக்கும் தட்டில சுத்துவோம் சொல்லக்கூடாது, வணக்கம் வச்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்யும். நபிகள் நாயகம் சஃபா மர்வாக்கு மத்தியில காலால ஓடினாங்களா, அது வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படிதான் ஓடணும்? காலால தான் ஓடணும். யாராவது ரோப் காலில் சுத்துவோம் சொன்னா வச்சுக்கிடுங்க, அது பிதா. அப்ப இங்க என்ன பார்க்க கூடாது? பிறைய கண்ணால் பார்த்துல வணக்கம். துகர் துளை 4 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதா நாம எத்தனை தான் தொழணும்? 4 தான் தொழணும். ரசூலுல்லாஹ் காலத்துல ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க, அதனால 4 தொழுதாங்க. நமக்கு நெருக்கடியா போச்சு, நம்ம 2 தொழுவோம் சொல்லக்கூடாது, நம்ம 1 தொழுவோம் சொல்லக்கூடாது. வணக்கம் என்று காலத்தால் மாறாது. பிறையை கண்ணால் பார்த்தலுமே என்னது? வணக்கம். ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்கு தான் பிறையை பார்க்க சொன்னாங்க, நோம்புக்கு பிறையை பார்க்க சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு என்ன செஞ்சாங்க? பிறையை பார்க்க சொன்னாங்க. வேற ஏதாவது இருந்தா அதுக்கு நீங்க பிறையை பார்த்துக்கிடுங்க. மார்க்கெட்ல இருந்தா புனித மாதங்கள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிறையை பார்த்து தீர்மானிக்கணும். இத்தாக ரசூலுல்லாஹ் பிறையை பார்க்க சொன்னாங்களா? இத்தாக ரசூலுல்லாஹ் பிறையை பார்க்க சொன்னாங்களா? இப்போ ஒரு ஆள் என்ன செய்தாரு? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல இருந்தா ஒருவர் மரணித்து விட்டால் அவர் மரணித்த தகவல் கிடைக்கும் பொழுதுதான் இத்தா இருக்க வேண்டும், கிடைக்காம இத்தா இருந்து விடாதீர்கள் அப்படி சொன்னா அதுதான் சட்டம். அப்படியே நாங்க சொல்லுவோம். பிறைக்கு என்ன சொன்னாங்க? பிறைய பார்த்து நோம்பு, பிறைய பார்த்து நோம்ப விடு. கண்ணால பார்க்காம நோம்பு வச்சிடாத, கண்ணால பார்க்காம நோம்ப விட்டுறாத. கட்டல திரும்ப திரும்ப கண்ணால பார்த்து நோம்பு போய் கண்ணால பார்த்து நோம்ப விடு. மேகமூட்டம் மறைச்சா 30ஆ பூர்த்தி பண்ணு. கண்ணால பார்க்காம நோம்பு வச்சிடாத, கண்ணால பார்க்காம நோம்ப விட்டுறாத. அப்ப பிறைக்கு கண்ணால் பார்க்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கு மார்க்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழுத்தி சொல்லி காட்டுறாங்க, பார்க்காம செஞ்சிடாத, அது வணக்கம். இத்தாக்கெல்லாம் அப்படி கிடையாது. குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உன் கணவர் இறந்து போயிட்டாரா, மறு திருமணம் செய்ய 4 மாசம் 10 நாள் கழிச்சு நீங்க திருமணம் பண்ணுங்க. இப்போ ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு போறாரு, இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன டேட்ல இருந்து 1 வருஷம் கழிச்சு தகவல் வரட்டும். இந்த அம்மாக்கு இத்தா காலம் கிடையாது. ஏன் கிடையாது? அவர் இறந்து போய் 4 மாசம் பார்த்தா அவங்க என்ன செய்யல, அவங்க மறு திருமணம் செய்யல. தகவல் 1 வருஷம் கழிச்சு வந்தா ஒண்ணு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டலாம், தகவல் ஒரு அல்ல இல்லையா வைக்கல. எது அல்ல இல்லையா வைக்கிறான்? மௌத்தாவதுதான் இல்ல. ஒரு ஆள் மௌத்தான தகவல் லேட்டா வந்தாலும் அவங்க எங்க கணக்கு பண்ணணும்? மௌத்துல இருந்தா கணக்கு பண்ணணும். ஆனா பிறைக்கு அப்படி கிடையாது. பிறைக்கு எல்லாம் சொல்றான், கண்ணால பார்த்து வைங்க,
கண்ணால பார்க்காம செய்யாதீங்க, வைக்காதீங்க. உங்க பகுதியில பார்க்கணும், தூரமான பகுதியில பார்த்தாலும் செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. இவ்வளவு சட்டம் எதுக்கு இருக்குது? பிறைக்கு இருக்குது. சம்பந்தப்படாத இத்தாவை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? அல்ல ரசூலை இத்தாக்கு அப்படிலாம் என்ன செய்யல, சொன்னது கிடையாது. உங்க கேள்வி கேட்டான், ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன்? நிறைய குர்ஆன் ஆயத்தை நம்ம சொல்லுவோம், நிறைய ஹதீஸை சொல்லுவோம். நீங்க குர்ஆனை தப்பா அர்த்தம் பண்ணிட்டீங்க, ஹதீஸை தப்பா அர்த்தம் பண்ணிட்டீங்க, இந்த ஹதீஸ்க்கு இந்த இப்படி கேள்வி வராது. எங்களை என்ன கேள்வி கேட்டாங்க? நீங்க வந்து கல்யாணத்தை இந்தியா டேட்டுக்கு முடிப்பீங்களா, சவுதி டேட்டுக்கு? கல்யாணத்தை எந்த டேட்ல முடிச்சா என்னப்பா? ரசூலா வந்து பிறை பார்த்து கல்யாணம் முடியுங்கள், பிறை பார்த்து கல்யாணம் எப்படியா சொன்னாங்க? கல்யாணத்துக்கு ரசூலா சொல்லல. எதுக்கு ரசூலா சொன்னாங்க? நோம்புக்கு சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு சொன்னாங்க, மாதங்களை தீர்மானிக்க சொன்னாங்க. நீ மற்றதுக்கு எதை இப்படி தீர்மானிச்சா உனக்கு என்ன? இஸ்லாத்துல எதுக்கு பிறை பார்த்து தீர்மானிக்கணுமோ அதுக்கு பார்த்தா போதும், மற்றதுக்கு எதையும் ஃபாலோ கொண்டு போகலாம். ரசூலா காலத்துல யானை ஆண்டுன்னு வச்சிருந்தாங்க. ரசூலா உயிரோடு இருக்கும் போதே ஒரு சம்பவத்தை கேட்டா, யானை ஆண்டு நடந்து இத்தனை வருஷம் கழிச்சு, யானை இஸ்லாமிய சம்பவமா? யானை ஆண்டுங்கிற ஒரு சம்பவம் நிகழ்வு வச்சு செஞ்சாங்க, அவங்க கனெக்ட் பண்ணாங்க. அது போன்று நபிகள் நாயகம் காலத்துல சகாபா எதை உண்டாக்குனாங்க? உலக வசதியை ஹிஜ்ரியை உண்டாக்குனாங்க. ஹிஜ்ரிக்கு மார்க்கம் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஹிஜ்ரி என்ன? ஹிஜ்ரி முஹர்ரம் சஃபர் மார்க்க சம்பந்தம் இருக்குது. ஹிஜ்ரி 1 சொல்றோமா இல்லையா? அதுக்கு சம்பந்தம் கிடையாது, உலக விஷயம். அப்ப சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தை மையமா வச்சு அவங்க உலகத்தை செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து யானை ஆண்டு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு தோதுவா நம்ம எதாவது செஞ்சுக்க, கிபியும் வச்சுக்கிடுங்க, வேற எதையோ தமிழ் வருஷத்தையும் வச்சுக்கிடுங்க. எது வச்சாலும் உலகத்துக்கு மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாம எதை எடுத்தோம்னு எனக்கு தப்பு கிடையாது. இஸ்லாம் எதுக்கு பிறைய பார்க்க சொல்லுதோ, பிறைய கண்ணால பார்க்கறத நம்ம என்ன செய்யணும்? பிறைய கண்ணால பார்த்து வைக்கணும். அப்போ சகோதரர் முதல் வாதம் என்ன வாதம்? பார்த்தல் என்பதற்கு அருகிலிருந்து அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம் தான்? கண்ணால பார்க்கிற அர்த்தம் தான். இந்த பிறை என்பது ஒரு ஆப்ஜெக்ட் தான், கண்ணால தான் பார்க்க வேண்டும். வேற எந்த அர்த்தமும் இதுக்கு செய்ய முடியாது, ஒருபோதும் கொடுக்கவே முடியாது. ரெண்டாவது, அந்த காலத்துல வந்து ஒட்டகத்துல போனாங்க, நீங்க இப்ப பிளைட்ல போறீங்களே, இது வாதம் கிடையாது. இபாதத் திரும்ப என்ன செய்யாது, மாறாது. உலகம் திரும்ப என்ன செய்யும்? ரசூல் சொன்னாங்க, உலக விஷயமாக நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. அன்னைக்கு ஒட்டகத்துல போது அவங்க தீர்மானிச்சு, நம்ம பிளைட்ல போய் நம்ம தீர்மானிக்கிறோம். ரசூல் நம்ம சொல்லிட்டாங்க. மார்க்கத்தை நம்ம எங்க போகணும்? ரசூலாட்ட போகணும். அது பிறை பார்த்தல் என்பது கண்ணால் பார்த்து மார்க்கம் அல்ல. வந்து கண்ணால் பார்க்க கூடாதுன்னு சொல்வது எனது வணிகர். இங்க விஞ்ஞானம் தப்பாததான் கிடையாது. கண்ணால் பார்த்தோம் யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன சொல்றாங்க? தொழுகை நேரத்துக்கு என்ன செய்றீங்க? அட்டவணையை ஃபாலோ பண்றீங்க. தொழுகைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சூரியனை பார்க்கவா செய்யறோம்? அட்டவணை போட்டு நம்ம என்ன செய்யறோம்? வாங்க சொல்றோம். நோம்புக்கு மட்டும் நீங்க ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து கணிப்பதற்கு ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. விஞ்ஞானப்படி கணிப்பதை செஞ்சிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. பிறைக்கு அப்படி கொடுக்கல. தொழுகை ரசூலை கணிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்ம அறிவை வச்சு கணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது என்ன ஆதாரம்? எந்த ஒரு ஹதீஸ்லயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஆரம்ப நேரம் சொன்னாங்க, முடிகிற நேரம் சொன்னாங்க. அந்த நேரத்தை கண்ணால பார்த்தா தான் செய்ய ரசூலா சொல்லல. சூரியன் சொன்னாங்க, உச்சி சாய்வதை பார்த்தால்தான் லுகர் தொழ வேண்டும், பார்க்காவிட்டால் லுகர் தொழ கூடாதுன்னு சொல்லல. பிறைக்கு எப்படி கட்டல? பிறைய பார்த்தா தான் நோன்பு வைக்கணும், பிறைய பார்க்காம என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்க கூடாது பிறைக்கு. சூரியன் என்ன சொல்றாங்க? தொழுகைக்கு டயத்தை சொன்னாங்க. என்ன டைம்? சூரியன் உச்சி சாய்ந்தால் நீங்க செய்யுங்க, லுகர் தொழுங்க. அது சூரியன் வந்து ஒரு பொருளுடைய நிழல், அதே அளவுக்கு வந்தால் அசல் தொழுங்க. வருவதை பார்த்தால் தான் தொழ வேண்டும், பார்க்காவிட்டா தொழக்கூடாது சொல்லல. ஒரு நிழலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நேரத்தை தீர்மானிக்கலாம். சூரியன் மறைந்து விட்டால் மகரிப் தொழுங்க, சூரியன் வந்து செவ்வானம் மறைந்து விட்டால் இஷா தொழுங்க. இஷாவுடைய கடைசி நேரம் எது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஷாவுடைய கடைசி நேரம் நடு இரவின் பாதி வரை. நடு இரவின் பாதி என்பதை எல்லா ரசூலா வாழும் போதும் சரி, அவங்களுக்கு பின்னாடியும் சரி கணிக்கத்தான் முடியும். இன்னைக்கு நம்ம கரெக்டா கணிப்போம், ரசூலாவும் முன்ன பின்னாடி செஞ்சிருப்பாங்க, கணிச்சிருப்பாங்க. அப்ப தொழுகைக்கு ரசூலா வந்து கணிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய கடைசி நேரத்தை கணிக்கத்தான் முடியும். நபியா நான் சொன்னாங்க, இஷாவுடைய கடைசி நேரம் நடு இரவின் பாதி வரை. அப்ப தொழுகைக்கு நீங்க எந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, தொழுகை சம்பந்தப்பட்ட எந்த ஹதீஸா இருந்தாலும் சூரியனை கண்ணால பார்த்தா தான் சரி, சத்தம் கிடையாது. சூரியன் உச்சி சாயும் போது நீங்க தொழுங்க, தொழுங்க.
உச்சி சாய்வதை கண்ணால பார்க்க ரசூலா சொல்லல. சாயக்கூடிய நேரம், சாயக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்ணால பார்த்து கண்டுபிடிங்க. கருவியை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க. நம்ம லுகருக்கு பாங்கு சொல்லும் போது சூரியன் சாயவில்லை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. சூரியன் சாயங்காலம் என்ன செய்யும் லுகருக்கு பாங்கு சொல்லுவோம். அதுபோன்று சூரியனுடைய ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்து அசர் சொல்லுங்கிறாங்க. அப்போ இது கணிக்கிறது. ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்தா செய்யுங்க அசர் சொல்லுங்க என்ன. இது ரசூலா கணிக்க டெய்லி நம்ம செய்யணும். சகாபாக்கள் காலத்துல கொஞ்சம் முன்ன பின்ன கணிச்சிருப்பாங்க, கரெக்டாக கணிச்சிருப்பாங்க. நாம துல்லியமான செய்யலாம், கணிக்கலாம். மொத்தத்துல கணிப்பதற்கு தொழுகைக்கு ஆதாரம் இருக்கு. ஒவ்வொரு நாள் இஷா தொழுகை செஞ்சாங்க, கணிச்சுதான் தொழுகை சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. நபியான காலத்துல பல நாட்கள்ல பல தொழுகைகளுக்கு மேகமூட்டமா இருந்திருக்கு. நபியான அனஸ் அறிவிக்கிறாங்க, 7 நாட்கள் எங்களுக்கு சூரியனே தெரியவில்லை. அப்ப எப்படி ரசூலா தொழுதிருப்பாங்க? 7 நாட்கள் சூரியன் தெரியலன்னு சொன்னா சுபுஹ் நேரத்தை கணிச்சிருப்பாங்க. அவங்க கணிப்பு என்பது அவங்கள்ட்ட உள்ள சயின்ஸுக்கு தப்பா கூட வந்திருக்கும். அதாவது சூரியன் மறைஞ்சிருது, ரசூலா நோம்பு திறந்துடுறாங்க, அதுக்கு பார்த்தா என்ன செஞ்சிருது சூரியன் வந்து தப்பா. நம்ம அப்படி கிடையாது, கணிப்பதற்கு அனுமதி இருக்குது. அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன கணிச்சிருப்பாங்க. நாம என்ன செய்யும், நமக்குள்ள வசதியை வச்சு கரெக்டா கணிக்க முடியும். அப்ப தொழுகைக்கு கணிப்பதற்கு என்ன இருக்குது? கணிக்கிறது எப்படி? விஞ்ஞான அடிப்படையில் அவங்க வழங்கப்பட்ட அறிவை வச்சு சூரியன் சாஞ்சிட்டா, ஒரு பொருள் நிலை அதே அளவுக்கு வந்துட்டா, சூரியன் மறைஞ்சிட்டா, மறைஞ்சா மகரிப் தொழில் சொன்னாங்களே தவிர மறைவதை பார்த்தால் சொல்லுங்கள், பார்க்காத அப்படிலாம் செய்யல சொல்லல. அப்ப சூரியன் மறைவதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், மகரிப் தொழலாம். சூரியன் மறைவதை கணித்து நம்ம என்ன செய்யலாம், மகரிப் தொழுதுக்கலாம். நபியான காலத்துல மேகமூட்டம் மொத்தமா மறைச்சிருக்கும் போது ரசூலா என்ன செய்றாங்க, எப்படி தொழுதுருப்பாங்க? கணிச்சுதான் தொழுதுருப்பாங்க. இப்ப தொழுகைக்கு வந்து ரசூலுல்லா கணிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நோம்புக்கு அப்படி கிடையாது. நோம்புக்கு எப்படி கணிக்க கூட உத்தரவு போடுறாங்க. கண்ணால பார்த்து வைங்கப்பா, கண்ணால பார்த்து விடுங்கப்பா, கண்ணுக்கு தெரியாத 30 பூர்த்தி பண்ணுங்க, கணிக்காதீங்க ரசூலா செஞ்சுட்டாங்க. தொழுகைக்கு சொன்னோமா, எதுக்கு சொல்ல ரசூலா? நோம்புக்கு சொல்லல. அப்ப அதனால என்ன செய்யறோம், தொழுகைக்கு வந்து ரசூலா அனுமதி கொடுத்ததுனால நாம அதை எடுத்துக்கிறோம். நோம்புக்கு என்ன செய்ய அனுமதி கிடையாது. அப்ப இதான் அவங்க கேட்ட கேள்வியுடைய சாரம்சங்கள். ஒன்னாவது என்ன கேட்டாங்க, நீங்க வந்து மாற்று மருத்துவங்களை திரும்ப அதெல்லாம் மார்க்கத்தை எடுக்கக்கூடாது. ரசூலா கண்ணால பார்க்கணும் சொன்னாங்க. உயத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம்? கண்ணால பார்த்ததுதான் அர்த்தம், வேற அர்த்தமே கிடையாது. நாம இந்த கேள்வியை பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு யாரும் அபோக்துலாம் பதில் சொல்லல, யாரும் பதில் சொல்ல. நம்ம கிட்ட அந்த குறிப்புலாம் செய்து இருக்குது. அப்ப ரெண்டாவது விரைய வந்து நீங்க ஒட்டகத்துல போறீங்க, பிளைட்ல போறீங்க, அங்கிருந்து போன் பண்ணி சொன்னா ஏத்துக்கிறீங்க. மார்க்கத்துல வந்து எதுக்கு போன் பண்ணி சொன்னா ஏத்துக்கிறது தடை இல்லை.